பணத்தை இன்னுமே நீங்கள் ஒரு பொருளாக புரிஞ்சு தான் அதை ஹேண்டில் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, நம்மளால் வந்து ஒரு அளவுக்கு மேலே பணம் சம்பாதிக்க முடியாது. இல்லை அந்த பணத்தை சிந்திக்காத வாழ்க்கைக்கு போகிறது பாசிபிள் கிடையாது. ஸோ பணம் அப்படின்றது நம்ம தேவைகளுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிற ஒரு சின்ன ஆற்றல், ஒரு எனர்ஜி அவ்வளோதான். இதை இப்படி பார்த்தா மட்டும்தான் நம்மளால் வந்து ஒரு அபண்டன்ட் மணி அப்படின்ற ஸ்டேஜுக்கு போக முடியும். இங்கே நிறைய பேர் வந்து எனக்கு இவ்வளோ பணம் வேணும், இவ்வளோ சம்பாதிக்கணும், எனக்கு இவ்வளோ பணம் இருந்தால் நான் சேஃபாக இருப்பேன், என் அக்கௌண்ட்டில் இவ்வளோ பணம் இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன்னு நினைப்பீங்க. பட் சின்ன ஒரு ஒரு ஐடியா யோசிச்சு பாருங்களேன். இன்றைக்கி அப்படிப்பட்ட பணத்தை நீங்கள் சம்பாரிச்சிட்டிங்க, நீங்கள் நினச்சதுக்கு அதிகமாகவே அக்கௌண்ட்டில் வச்சுருக்கீங்கன்னா, இன்றைக்கி பணத்தை பற்றி சிந்திப்பீங்களா? அந்த அளவை பற்றி சிந்திப்பீங்களான்னா கிடையாது. ஸோ இப்போ அந்த இடத்துக்கு போகணுன்னா, பணத்தின் அளவை குறிச்சோ, பணத்தை ஒரு பொருளாக கன்சிடர் பண்ணியோ நீங்கள் யோசிக்கிறது வேஸ்ட்டு. நம்ம எந்த இடத்துக்கு ரீச் ஆக போகிறோமோ, எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ போகிறோமோ, அங்கே இருக்கக்கூடிய அந்த மென்டல் அக்செப்டன்ஸ் டுவர்ட்ஸ் மணி இருக்குல்ல, பணத்தை எப்படி பார்க்குறீங்கன்ற விதம் இருக்குல்ல, அதை இன்றைக்கே கற்றுக்க ஆரம்பிக்கணும்.